நீங்க இப்போ இந்த வார்த்தைகளை கேட்டுட்டு இருக்கும்போது உங்க மூளையில உருவாகிற ஒவ்வொரு எண்ணமும் வெறும் கற்பனை இல்ல. அது உங்க உடம்புல இருந்து சிதற ஒரு பிசிக்கல் எனர்ஜி, அதாவது ஒரு பௌதீக ஆற்றல். ஆமா, இது நிறைய பேருக்கு தெரியாத ஒரு ஆச்சரியமான உண்மை. எண்ணங்களுக்கு ஒரு எடை இருக்கு. கண்டிப்பா. அந்த எண்ணங்களுக்கு ஒரு வடிவம் இருக்கு, ஒரு காந்த விசை கூட இருக்கு. நீங்க சும்மா உட்கார்ந்து எதையாவது நினைச்சிட்டு இருக்கும்போது கூட உங்கள அறியாமலேயே ஒரு பெரிய பிரபஞ்ச ஆற்றல நீங்க செலவு பண்ணிட்டு இருக்கீங்க. கேட்கவே கொஞ்சம் தலை சுத்துது இல்லையா? ஆனா இதான் நிஜம். உண்மைதான். இந்த மாபெரும் பிரபஞ்சத்தோட ரகசியங்களையும் நம்ம மனித மனதோட விசித்திரங்களையும் இணைக்கிற இந்த ஆழமான தேடலுக்கு உங்களை வரவேற்கிறோம். ஆமா, இன்னைக்கு நாம அலச போற மூல ஆதாரங்கள் வேதாத்ரி மகர்ஷியோட மனதின் பரிணாமமும் பிரபஞ்ச காந்தமும் அப்படிங்கிற கருத்துக்களையும் அது தொடர்பா சித்தர்கள் சொன்ன தத்துவங்களையும் பத்தி தான். இந்த குறிப்புகளை படிக்கும்போது எனக்குள்ள உண்மையிலே பல கேள்விகள் வெடிச்சது. பிரபஞ்சம் எப்படி உருவாச்சு? மனித மனம்னா உண்மையிலே என்ன? அறிவியல் சொல்ற குவாண்டம் தத்துவமோ சித்தர்களோட பாடல்களோ எப்படி ஒரே புள்ளியில இணையுது அப்படின்னு உங்களுக்காக பிரித்து மெய்வதுதான் நம்ம நோக்கம். கரெக்ட். இதை ஏதோ தத்துவம் அப்படின்னு நம்ம சுருக்கிட முடியாது. இது ஆழமான ஒரு அறிவியல். கண்டிப்பா. ஒரு புதிய ரகசியத்தை உடைக்கிற மாதிரி தான் இது இருக்கு. பாத்தீங்கன்னா, இந்த மூல கருத்துக்கள் இருக்கிற மிக சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, மனிதன் என்பவன் யார், அவனோட மனம் எப்படி இயங்குது அப்படிங்கிற கேள்விகளை நேரா இந்த பிரபஞ்சத்தோட தொடக்கத்தோட பிணைக்கிறது தான். அதாவது மூளையில இருக்கிற நியூரான்களோட கெமிக்கல் மாற்றம் மட்டும்தான் மனம் அப்படிங்கிற ஒரு மேலோட்டமான பார்வையை தாண்டி சொல்றாங்க. ஆமா, பிரபஞ்சத்துல இயங்குற அதே காந்த ஆற்றல் தான் மனிதனுக்குள்ளும் மனமா இயங்குது அப்படிங்கிற ஒரு முழுமையான சித்திரத்தை இது முன்வைக்குது. இதை நம்ம ஆழமா புரிஞ்சுக்க மகரிஷி மனதை எப்படி பிரிக்கிறாரு அப்படிங்கிற இடத்துல இருந்து தொடங்குறது சரியா இருக்கும். அந்த பிரிவினை தான் என்ன ஆரம்பத்திலேயே ரொம்ப சிந்திக்க வச்சது. மகரிஷி மனதை 2 பெரும் பிரிவுகளா பிரிக்கிறாரு. ஒன்னு அகமனம், இன்னொன்னு புறமனம். ஆமா, இதுல அகமனத்தை மறுபடியும் உள்மனம் நடுமனம்னு 2ஆ பிரிக்கிறாரு. இதுல எனக்கு ரொம்ப பெரிய ஆச்சரியத்தை கொடுத்தது இந்த நடுமனம் செய்யற வேலை தான். இது எப்பவுமே எதையாவது பிரதிபலிச்சுக்கிட்டே இருக்கிற ஒரு கண்ணாடி மாதிரி செயல்படுதுன்னு சொல்றாரு. கரெக்ட். வெளியுலகத்தை பார்க்கும்போது அந்த பிம்பங்களை உள்மனதுக்கு கடத்துறதும், உள்மனதோட ஆழமான பதிவுகளை வெளியுலகத்துல பிரதிபலிக்கிறதும் இந்த நடுமனம் தான். ஒரு நிமிஷம். அப்போ நம்ம தியானத்தின் மூலமா புறமனத உள்மனதோட இணைக்கும் போது இந்த நடுமனம் காணாம போயிரும் அப்படிங்கிற வாதம் ஒரு கண்ணாடியை எடுத்து போட்டு உடைக்கிற மாதிரி அப்படின்னு சொல்லலாமா? கண்ணாடியை உடைக்கிறதுன்னு சொல்ல முடியாது, ஆனா அந்த கண்ணாடியோட தேவையே இல்லாம போயிருதுன்னு சொல்லலாம். ஓ, அப்படி சொல்றீங்களா? ஆமா, இத ஒரு நுட்பமான அறிவியல் செயல்முறையா பாருங்க. புறமனம் அப்படிங்கிறது நீங்க இப்போ உலகத்தோட தொடர்பு கொள்ற ஒரு விழிப்பு நிலை. சரி. உள்மனம் அப்படிங்கிறது உங்களோட ஆழமான பதிவுகள், பரம்பரை அறிவுகள் எல்லாம் சேமிக்கப்பட்டு இருக்கிற ஒரு இடம். இந்த 2க்கும் நடுவுல ஒரு பாலமா அல்லது நீங்க சொன்ன மாதிரி ஒரு கண்ணாடியா இந்த நடுமனம் இருக்கு. அப்போ தியானம் பண்ணும்போது என்ன நடக்குது? தியானத்தின் மூலமா புறமனதோட அலைகளை குறைச்சு அதை உள்மனதோட நேரடியா கலக்க செய்யும்போது அங்கே நடுமனம் அப்படிங்கிற ஒண்ணு தனியா இயங்க வேண்டிய அவசியமே இருக்கிறதில்ல. 2 மனமும் ஒன்றாயிடுது. அட, இது ரொம்ப அழகா இருக்கே. இதை உணர்த்தத்தான் மனம் அப்படிங்கிறது ஏதோ அருவமான ஒரு மாயைன்னு நம்ம நினைக்கிறது ரொம்ப பிழையான ஒரு விஷயம்னு மகரிஷி சுட்டி காட்டுறாரு. மனம் அப்படிங்கிறது ஒரு உயிர்காந்த சக்தி, அதாவது பயோமேக்னெட்டிக் எனர்ஜி. கொஞ்சம் இருங்க, இங்கதான் நாம ஆழமா போகணும். மனம் ஒரு உயிர்காந்த சக்தின்னு படிக்கும்போது ஏதோ சயின்ஸ் ஃபிக்ஷன் மாதிரி இருக்கு. நம்ம எண்ணங்கள் எப்படி காந்த சக்தியா இருக்க முடியும்? நல்ல கேள்வி. இந்த காந்த சக்தி எங்க இருந்து வருது? இத பிரபஞ்சத்தோட எப்படி தொடர்பு படுத்துறாங்க? மகரிஷி தன்னோட குறிப்புகள்ல சுத்தவெளி, வேதான், யோகான் அப்படின்னு சில வார்த்தைகளை பயன்படுத்துறாரு. ஆமா, இது எல்லாமே பிரபஞ்சத்தோட ஆதி நிலையை விளக்குற வார்த்தைகள். ஆனா ஒண்ணுமே இல்லாத ஒரு வெறுமையில இருந்து எப்படி ஒரு காந்த ஆற்றல் உருவாக முடியும்? இது எனக்கு ரொம்ப பெரிய சந்தேகமா இருந்துச்சு. அந்த ஒண்ணுமே இல்லாத வெறுமை அப்படிங்கிற புரிதல்ல தான் நம்மளோட ஒட்டுமொத்த பிழையும் இருக்கு. மகரிஷி குறிப்பிடுற சுத்தவெளி, அதாவது பியூர் ஸ்பேஸ் அப்படிங்கிறது வெறுமனே காலியான இடம் கிடையாது. அப்போ அது என்னவா இருக்கும்? அது ஒரு மாபெரும் ஆற்றல் தளம், அதீத திணிவு கொண்ட ஒரு இருப்பு. அந்த சுத்தவெளிக்கு ஒரு தனித்துவமான குணம் இருக்கு. அது சுய அழுத்தம், அதாவது செல்ஃப் கம்ப்ரசிவ் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓ, தன்னைத்தானே அழுத்திக்கிற ஒரு விசை. எக்ஸாக்ட்லி. எங்கும் நிறைஞ்சிருக்கிற இந்த சுத்தவெளி தன்னைத்தானே அதீதமா அழுத்திக்குது.
அந்த பிரம்மாண்டமான அழுத்தத்தின் காரணமா அது பல கோடிக்கணக்கான புள்ளிகளா துண்டுபட்டு அடிப்படை நுண்துகள்களா மாறுது. அந்த துகள்கள் தான் ரொம்ப வேகமா சுழல ஆரம்பிக்குது இல்லையா? ஆமா, அதத்தான் வேதான்னு குறிப்பிடுறாரு. இதை நீங்க புரிஞ்சுக்க கடலோட ஆழத்துல ஏற்படுற அதீத அழுத்தத்தால உருவாகிற நீர்க்குமிழ்களையோ அல்லது நீர்ச்சுழல்களையோ கற்பனை செஞ்சுக்கலாம். அடா, இது கற்பனை செய்யறதுக்கே ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கு. அப்போ இந்த பிரபஞ்சமே ஒரு மாபெரும் அழுத்தத்துல இருக்கிற ஒரு கடல் மாதிரியும் அதுல ஆங்காங்கே சுழல்ற மிகச்சிறிய நீர்ச்சுழல்கள் மாதிரி இந்த வேதாந்த் துகள்கள் உருவாகுதுன்னு சொல்லலாம். மிக சரியான ஒரு ஒப்பீடு. ஆனா இந்த வேதாந்த் துகள்கள் சுழல்றதால எப்படி ஆற்றல் உருவாகுது? சுழல்ற துகளுக்கும் அது சுத்தி இருக்க சுத்த வெளிக்கும் நடுவுல ஏதோ ஒரு உரசல் நடக்கும் இல்லையா? ஆமா, அந்த உரசல் தான் எல்லாவற்றிற்கும் அடிப்படை. அந்த வேதாந்த் துகள்கள் அதிவேகமா தங்களுக்குள்ள சுழலும்போது அது சுத்தி இருக்கிற சுத்தவெளி சும்மா இருக்கிறதில்ல, அது தொடர்ந்து அந்த துகள்களை அழுத்திக்கிட்டே இருக்கு. ஓ, அப்போ ரெண்டுக்கும் நடுவுல ஒரு ஃபோர்ஸ் உருவாகும். கற்பனை செஞ்சு பாருங்க, ஒரு பக்கம் அதிவேகமா சுழல்ற ஒரு நுண்துகள், மறுபக்கம் அதை அழுத்தி நுறுக்க பார்க்கிற மாபெரும் சுத்தவெளி. இந்த ரெண்டுக்கும் நடுவுல ஒரு பிரம்மாண்டமான உரசல் ஏற்படுது. இந்த உரசால அந்த வேதாந்த் துகள்ல இருந்து ஒரு தள்ளும் ஆற்றல், அதாவது ஒரு ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் வெளிப்படுது, அப்படிதானே? அதேதான். அதாவது மைய விலக்கு விசை மாதிரி சொல்றீங்க. அந்த துகள் தன்னை சுத்தி இருக்க கழுத்தத்தை எதிர்த்து தள்ளுது. ஆனா பாத்தீங்கன்னா, சுத்தவெளியோட அழுத்தம் மிக அதிகம் அப்படிங்கறதால அது இந்த தள்ளும் ஆற்றலை அப்படியே விட்டுறதில்ல. அதை சூழ்ந்து அழுத்தி ஒரு குறிப்பிட்ட எல்லைக்குள்ள சிறு சிறு ஆற்றல் பாக்கெட்டுகளா மாத்திடுது. ஓ, இந்த ஆற்றல் பாக்கெட்டுகளை தான் மகரிஷி யோகான்னு சொல்றாராம். கரெக்ட். ஆக இந்த யோகான் அப்படிங்கிற ஆற்றல் பாக்கெட்ல வேதாந்த் துகளோட தள்ளுமாற்றலும் இருக்கு, சுத்தவெளியோட ஈர்க்கும் ஆற்றலும் இருக்கு. ஈர்ப்பும் விளக்கமும் சேர்ந்து ஒரு காந்த களம் அங்க உருவாகிடுது. இத மூல நூல படிச்சப்போ எனக்கு உண்மையிலே மூளை அதிர தொடங்கிடுச்சு. ஏன்னா நீங்க இப்போ விளக்குற இந்த யோகான் ஆற்றல் பாக்கெட்டுகள் இன்றைய நவீன இயற்பியலாளர்கள் சொல்ற குவாண்டம் ஆற்றல் பாக்கெட்டுகளை போலவே இருக்கே. கண்டிப்பா, இதுதான் இதுல இருக்கிற ஆச்சரியம். குவாண்டம் பிசிக்ஸ் என்ன சொல்லுது? ஆற்றல் அப்படிங்கிறது ஒரு தொடர்ச்சியான அலை கிடையாது. அது சிறு சிறு பொட்டலங்களா, அதாவது பாக்கெட்டுகளா தான் இயங்குதுன்னு சொல்லுது. அதே குவாண்டாவை தான் பல வருஷங்களுக்கு முன்பே மகரிஷி யோகான இவ்வளவு துல்லியமா விளக்கியிருக்கிறாரா? ஆமாம். இது வெறும் தற்செயலான ஒப்பீடா அல்லது உண்மையில ரெண்டுமே ஒண்ணுதானா? இது நிச்சயமா தற்செயல் கிடையாது. ரெண்டுமே ஒரே பிரபஞ்ச உண்மையத்தான் வெவ்வேறு வார்த்தைகள்ல விளக்குது. ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு. குவாண்டம் இயற்பியல்ல எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஃபோர்ஸ் எப்படி ஈர்ப்பும் விளக்குமுமா தனித்தனி பாக்கெட்டுகளா இயங்குதோ அதத்தான் இங்கே காந்தக்களத்தோட ஈர்ப்பு விசை மற்றும் விளக்கு விசை அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இந்த குவாண்டம் ஆற்றல் அல்லது யோகான் ஆற்றல் பாக்கெட்டுகளை தான் பிரபஞ்சம் முழுக்க நிறைஞ்சு வான்காந்த ஆற்றலா இயங்குது. இதோட உச்சபட்ச பிரமிப்பு என்ன தெரியுமா? அண்டத்துல இருக்கிற அதே வான்காந்த ஆற்றல் தான் பரிணாம வளர்ச்சியில மனித உடலுக்குள்ள ஜீவகாந்த ஆற்றலா, அதாவது பயோமேக்னட்டிசமா மாறி இருக்கு. பிரபஞ்சத்தோட அதே இயக்க விதி தான் உங்களுக்குள்ளும் இயங்குது. பிரபஞ்சத்துல சுழல்ற அதே ஆற்றல் தான், அதே குவாண்டம் துகள்கள் தான் எனக்குள்ளும் சுழலுது அப்படிங்கறத நினைக்கும் போதே சிலிர்க்குது. ஆமா, அதுதான் இயற்கை. சரி, இந்த வான்காந்தம் எப்படி உடலுக்குள்ள ஜீவகாந்தமா பரிணாமம் அடையுது அப்படிங்கறத பிரிச்சு பாப்போம். இங்க இயற்கை நியதி ஒன்னு செயல்படுதுன்னு மகரிஷி சொல்றாரு. கரெக்ட். ஆற்றல் எப்பவுமே அழுத்தம் அதிகமான இடத்துல இருந்து அழுத்தம் குறைந்த இடத்துக்கு பாயும் அப்படிங்கிறது இயற்கை விதி. இது எப்படி மனித உடலோட இணையுது? பிரபஞ்சத்துல எங்கெல்லாம் காந்த ஆற்றல் ஒரு மையத்துல அதிகமா குவியுதோ அங்கே ஒரு திணிவு ஏற்படுது. ஆனா அந்த ஆற்றல் தொடர்ந்து அங்கேயே நிலைத்து இருக்க முடியாது. அது தன்னை தளர்த்திக்க வெளியேறியே ஆகணும் இல்லையா? ஆமா, அப்படி அது வெளியேறும்போது நிலம், நீர், நெருப்பு, காற்று, விண் அப்படிங்கிற பஞ்சபூதங்கள் வழியா தன்மாற்றம் அடையுது. இந்த தன்மாற்றம் அப்படிங்கிறது என்ன? அந்த அதீத காந்த ஆற்றல் தனக்குள்ள இருக்கிற அதிர்வெண்ணை குறைச்சிக்கிறது தான். அப்படி அதிர்வெண் குறையும் போதுதான் அது முதல்ல அழுத்தமா, பிறகு ஒளியா, சுவையா, வாசனையா என 5 விதமான விளைவுகளா உருமாறுது. இறுதியில அது மறுபடியும் அந்த சுத்தவெளியிலேயே சென்று இணைந்துருது. அட, இது நம்மள நேரா மனித உடலுக்குள்ள கூட்டிட்டு போகுது. பஞ்சபூதங்களோட இந்த 5 தன்மைகள் தான் மனித உடலோட கட்டமைப்பே. கண்டிப்பா. இந்த பஞ்சபூதங்கள் சரியான விகிதத்துல இணைந்து உயிரினங்கள்ல கருமையத்தை, அதாவது ஜெனட்டிக் சென்டரை உருவாக்குதுன்னு குறிப்புகள் சொல்லுது. நான் இத படிக்கும்போது இந்த கருமையம் அப்படிங்கிறது மனித உடலுக்குள்ள இருக்கிற ஒரு மாபெரும் பேட்டரி மாதிரி எனக்கு தோணுச்சு. அது மிக சரியான ஒரு ஒப்பீடு. இந்த கருமையம் தான் உங்க உடலோட பவர் ஹவுஸ்.
உங்களோட ஒட்டுமொத்த ஜீவகாந்த ஆற்றலையும் சேமிச்சு வைக்கிற களஞ்சியம் அதுதான். உடம்பு முழுக்க இந்த ஆற்றல் சுழன்றோடுது இல்லையா? இதுதான் அது செல்கள் தோறும் இருக்கிற துருவ பிணைப்பு, அதாவது பொலாரிட்டி வழியா தான் நடக்குது. ஆனா இந்த பேட்டரி தொடர்ந்து சார்ஜ் செய்யப்படணும் இல்லையா? கண்டிப்பா. அது எப்படி ரீசார்ஜ் ஆகுது? உடலோட ஒட்டுமொத்த இயக்கத்தோட சாராம்சமா இந்த பேட்டரிய ரீசார்ஜ் செய்யற ஒரு அடிப்படை திரவம் உடல்ல உற்பத்தியாகுது. அததான் மூலத்துல வித்து குழம்பு அல்லது வைட்டல் ஃப்ளூயிட் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. ஓ, அந்த வித்து குழம்போட மையமே இந்த கருமையம் தானா? ஆமா, இது வெறுமனே உடலை மட்டும் இயக்குறதில்ல, உங்களோட பரம்பரை பதிவுகள் அனைத்தையும் தாங்கி நிக்கிற ஒரு பயாலாஜிக்கல் ஹார்ட் டிஸ்காவும் இது செயல்படுது. ஒரு நிமிஷம். உடல் இயக்கம் சரி, பரம்பரை பதிவுகள் சரி, இதுக்கும் மனசுக்கும் என்ன சம்பந்தம்னு கேட்க தோணுது. ஆனா அந்த சம்பந்தம் தான் இந்த தேடலோட உச்சகட்டமா இருக்கு. ஆமா, சொல்லப்போனா அதுதான் ரொம்ப முக்கியமான கட்டம். உடல் இயக்கம் போக கருமையத்துல எஞ்சியிருக்க காந்த ஆற்றல் என்ன ஆகுது? ஒரு குக்கர்ல பிரஷர் அதிகமாகிட்டா அது விசில் வழியா ஆவியா வெளியேற மாதிரி நம்ம உடல் எனும் காந்த களஞ்சியத்திலிருந்து எஞ்சிய ஆற்றல் கண், காது, மூக்கு, நாக்கு, தோல் என ஐம்புலன்கள் வழியா கசியுது. கரெக்ட். அப்படி வெளியேற காந்த ஆற்றல் வெளி உலக பொருட்களோட அலைகளோட தொடர்பு கொள்ளும்போது ஒருவித எழுச்சி பெறுது. அந்த எழுச்சியையும் மாற்றத்தையும் தான் நாம மனம் என்றும் எண்ணங்கள் என்றும் உணர்றோமா? ஆமா, அதுதான் உண்மை. இத நம்புறதுக்கே கொஞ்சம் கஷ்டமா இருக்கே. அப்படியானால் நாம நினைக்கிற ஒவ்வொரு சிந்தனையும் வெறுமனே காத்துல மிதக்கிற விஷயங்கள் இல்ல, அது ஒரு பௌதீக ஆற்றலா? ஆமா, அதுதான் இங்க நாம புரிஞ்சுக்க வேண்டிய மிக முக்கியமான அறிவியல் உண்மை. எண்ணங்கள் அப்படிங்கிறது மூளைக்குள்ள நடக்கிற வெற்று கற்பனைகள் கிடையாது. அப்போ அது என்ன? மூளை செல்கள் வழியா மாறுற நம்ம ஜீவகாந்த ஆற்றலோட தன்மாற்றமே எண்ணங்கள். வெளியுலகத்தை பார்த்து நாம உணர்ற அத்தனை விஷயங்களும் நம்ம கருமையத்திலிருந்து புலன்கள் வழியா கசிந்து வெளியாகிற ஆற்றலோட பிரதிபலிப்பு தான். நீங்க சொல்றத பார்த்தா நான் சொன்ன குக்கர் விசில் உதாரணம் மிக கச்சிதமா பொருந்தது. ஆமா, ஒரு நாளைக்கு நீங்க எவ்வளோ விஷயங்களை பார்க்கறீங்க, கேட்கறீங்கன்னு நினைச்சு பாருங்க. அந்த ஒவ்வொரு பார்வையிலையும் ஒவ்வொரு சத்தத்திலையும் உங்க கருமையத்தோட பேட்டரி ஆற்றல் பிசிக்கல் எனர்ஜியா செலவாகிக்கிட்டே இருக்கு. அட கடவுளே! புலன்கள் வழியா கசிகிற இந்த ஆற்றலை நாம எப்படி செலவழிக்கிறோம் அப்படிங்கறதுல தான் மனிதனோட ஒட்டுமொத்த வாழ்க்கையும் அடங்கியிருக்கு. இத கேட்கும்போது ஒரு விதமான அதிர்ச்சியா இருக்கு. நாம ஒவ்வொரு முறை நம்ம மொபைல் போன் எடுத்து இன்ஸ்டாகிராம்ல ஸ்க்ரோல் பண்ணும்போது கூட நம்ம கருமையத்தோட காந்த ஆற்றல் கண்களோட வழியா ஒளியா உருமாறி வீணா கசிந்துக்கிட்டே இருக்குன்னு சொல்றீங்க. உண்மைதான். அது மிகப்பெரிய ஆற்றல் இழப்பு. சரி, இந்த ஆற்றல் கசிவை எப்படி நிறுத்துறது? குக்கர் விசிலை எப்படி மூடுறது? இந்த கேள்வியோடு தான் நான் மகரிஷியோட தியானம் பற்றிய விளக்கங்களுக்குள்ள நுழைஞ்சேன். அதுல அவர் என்ன சொல்றாரு? அவர் என்ன சொல்றாருன்னா, புறமனம் தோன்ற இடத்த கவனித்தா அது உயிராகவே ஒடுங்கும் அப்படின்னு சொல்றாரு. எண்ணங்களை கவனிக்கிறது வேறு, எண்ணங்கள் உருவாகிற மூலத்தை கவனிக்கிறது வேறு அப்படின்னு ஆழமா சொல்றாரு. இது எப்படி சாத்தியம்? இத புரிஞ்சுக்க நாம மறுபடியும் ஆரம்பத்துல பேசின அந்த கண்ணாடி தத்துவத்துக்கே வரணும். மனதோட அடிப்படை விதி என்னன்னா, மனம் எதை கவனிக்குதோ அதுவாகவே மாறுது அப்படிங்கிறது தான். ஓ, மனம் எதை கவனிக்குதோ அதுவாகவே மாறுது. ஆமா, நீங்க உங்க எண்ணங்களையே தொடர்ந்து கவனிச்சிட்டு இருந்தா அந்த எண்ணங்கள் பல்கி பெருகி உங்களை ஆக்கிரமிச்சுக்கும், ஆற்றல் மேலும் செலவாகும். ஆனா இந்த எண்ணங்கள் எங்கிருந்து உற்பத்தி ஆகுதுன்னு கவனிச்சா? அதான் இந்த காந்த ஆற்றல் எந்த பேட்டரியில இருந்து கசியுதுன்னு அதோட மூலத்தை நோக்கி உங்க கவனத்தை திருப்புனா என்ன நடக்கும்? வெளி உலக பொருட்களோட மீது பாய்ந்த காந்த ஆற்றல் மெல்ல மெல்ல திரும்பி தன் கருமையத்தின் மீதே விழத் தொடங்கும். அப்போ புறமனம் தன் வேலைய நிறுத்திடுமா? ஆமா, அப்போ புறமனம் தன் வேலையை நிறுத்தி அதோட மூலஸ்வரூபமான உயிராகவே மாறி ஒடுங்கிடும். இதத்தான் மிக உயர்ந்த தியான நிலை அப்படின்னு சொல்றாங்க. ஒரு நதியோட அலைகளை கவனிக்கிறத விட அந்த நதி உற்பத்தியாகிற ஊற்றையே கவனிக்கிற மாதிரி இருக்கு இது. ஆமா, ரொம்ப அழகான ஒரு உதாரணம். மூல நூல்கள்ல இருக்கிற சித்தர்களோட பாடல்களோட ஒப்பிட்டு பார்த்தப்போ எனக்கு மெய்சில் எடுத்துருச்சு. நம்ம சித்தர்கள் பல ஆயிரம் தலைமுறைகளுக்கு முன்பே இதத்தான் தியானம் அப்படிங்கிற பேர்ல நமக்கு அழுத்து சென்றிருக்காங்க. கண்டிப்பா. அவங்க பாடினது ஏதோ மதம் சார்ந்த சடங்குகளையோ பக்தி பாடல்களையோ கிடையாது. அவங்க பாடினது அப்பட்டமான குவாண்டம் இயற்பியல். இது எனக்கு ஒரு மிகப்பெரிய திறப்பா இருந்துச்சு. அதுதான் சித்தர்களோட தனித்துவமே. அவங்க மகரிஷி குறிப்பிடுற இந்த சுத்த வெளியே வெறுமன ஒரு காலியான இடமா பார்க்கல. அது அறிவோட ஆதிநிலை, எல்லையற்ற பரவெளி அப்படின்னு உணர்ந்தாங்க. ஆமா, கடுவெளிச்சித்தரோட பாடலை எடுத்துக்கோங்க. சுத்த வெளியினிலே சிவமாய் நின்றோம்,
சொல்லு கடங்காத சுவத்தில் இருந்தோம்னு பாடுறாரு. இந்த வரிகள்ல வர்ற சுத்தவெளி அப்படிங்கிறது பிரபஞ்சத்தோட ஆதியான அந்த குவாண்டம் களத்தை தான் குறிக்குது. அதே போல சிவவாக்கியர் பாத்தீங்கன்னா வெட்டவெளி தன்னை மெய்யென்று இருப்போர்க்கு பட்டயம் ஏதுக்கடி அப்படின்னு சொல்றாரு. பட்டினத்தாரும் தன் பாடல்கள்ல வெட்டவெளி தன்னில் விளைந்த வெம்பொருளே அப்படின்னு உருகுலார். ஆமா, திருமூலரும் தன் திருமந்திரத்துல வெட்டவெளிக்குள்ளே விளங்கும் பரம்பொருள்னு இதையேதான் திரும்ப திரும்ப பதிவு செஞ்சிருக்காரு. இந்த வெட்டவெளி அல்லது சுத்தவெளி அப்படிங்கிறது தான் அந்த ஆதி ஆற்றல். சரி, இதையெல்லாம் விட்டுட்டு நான் ஒரு மிகப்பெரிய சந்தேகத்தை கேட்க போறேன். சொல்லுங்க, என்ன சந்தேகம்? மகரிஷி தன்னோட நூல்ல இந்த குவாண்டம் அறிவியலை இந்து புராண குறியீடுகளோட ஒப்பிடுறாரு. சுத்தவெளி அப்படிங்கிற சிவம் வேதான் அப்படிங்கிற சக்தியோட வெவ்வேறு விகிதங்கள்ல இணைந்ததால தான் பஞ்சபூதங்கள் தோன்றுச்சுன்னோ, இந்த 5 பஞ்சபூதங்களோட குறியீடு தான் 5 கரங்களை உடைய விநாயகர் அப்படின்னு சொல்றாரு. ஆமா, இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம். இது கேட்கறதுக்கு ரொம்ப சுவாரஸ்யமா இருந்தாலும் இது தற்செயலான ஒரு ஒற்றுமையை தேடி பிடிக்கிற மாதிரி இல்லையா? உண்மையிலேயே அவங்க இந்த குவாண்டம் அறிவியலை தான் கடவுள் சிலைகளா வடிச்சாங்களா? மேலோட்டமா பார்த்தா இது ஒரு மிகைப்படுத்தப்பட்ட ஒப்பீடு மாதிரி தோணலாம். ஆனா அந்த உருவகங்களுக்குள்ள பொதிஞ்சிருக்கிற கணித மற்றும் தர்க்க ரீதியான கட்டமைப்பை பார்த்தா நீங்களே மலைத்து போயிருவீங்க. இதை வெறும் தற்செயல்னு ஒதுக்கிட முடியாது. எப்படின்னு கொஞ்சம் விளக்க முடியுமா? சிவம், அதாவது சுத்தவெளி, மற்றும் சக்தி, அதாவது வைதான், இரண்டும் உரசுறதால ஒரு புதிய காந்த ஆற்றல் உருவாகுதுன்னு பார்த்தோம் இல்லையா? அதுதான் யோகான். இதுதான் பாதி சிவனும் பாதி சக்தியுமான அர்த்தநாரீஸ்வரர் உருவாமா வடிச்சாங்க. ஓ, அப்படியா? இது மட்டுமா? இதே காந்த ஆற்றல் மனித உடலுக்குள்ள வரும்போது எப்படி தன்மாற்றம் அடையுதுன்னு பேசணும். அழுத்தம், ஒளி, சுவை, வாசனை அப்படிங்கிற 5 நிலைகள் மற்றும் இவற்றையெல்லாம் உணர்ற மனம் அப்படிங்கிற ஒரு நிலை. ஆக மொத்தம் 6 நிலைகள். ஆமா, 6 நிலைகள். இந்த 6 வகையா தன்மாற்றம் பெற்று இயங்குற ஜீவகாந்த ஆற்றலை குறிக்கவே 6 முகங்களை உடைய முருகனை உருவகப்படுத்தினாங்க. இது எப்படி தற்செயல்னு சொல்ல முடியும்? கொஞ்சம் இருங்க. அழுத்தம், அதாவது தொடி உணர்வு. ஒலி, அதாவது கேட்கறது. ஒளி, அதாவது பார்க்கறது. சுவை, வாசனை. இவை 5 உணர்வுகள். இதோட மனம் சேரும்போது 6 ஆகுது. இதத்தான் 6 முகங்களா உருவகப்படுத்தினாங்களா? ஆமா, அதுதான் உண்மை. இது உண்மையிலே மூளைய உலுக்குற ஒரு கணம்தான். இவ்வளவு நாளா இந்த புராண கதைகளையும் கடவுள் உருவங்களையும் நான் வேற ஏதோ கற்பனை படைப்புகள்னு நினைச்சிட்டு இருந்தேன். அறிவியலையும் ஆன்மீகத்தையும் இப்படி பின்னி பிணைட்டு பார்க்கும்போது நம்ம ஒட்டுமொத்த பார்வையே மாறிடுது. ஆமா, தமிழ் இலக்கியங்கள்லயும் இது பரவி கிடக்குது இல்லையா? கண்டிப்பா. ஔவையார் பாத்தீங்கன்னா பரமாய சக்தியுள் பஞ்சமா பூதம் தரமாறி தோன்றும் பிறப்பு அப்படின்னு ஒட்டுமொத்த பரிணாமத்தையும் ஒரே வரியில எழுதிட்டு போயிருக்காங்க. திருவள்ளுவர் கூட சுவை, ஒளி, ஊறு, ஓசை, நாற்றம் இவற்றின் வகை தெரிவான் கட்டே உலகு அப்படின்னு காந்த தன்மாற்றத்தோட 5 வகைகளையும் அப்படியே பட்டியலிட்டிருக்காரு. ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. நம்ம பாரம்பரியத்தோட பலமே அதுதான். இயற்கையோட விதியை தாண்டி அவங்க எதையும் சொல்லல. பிரபஞ்ச ஆற்றலுக்கும் மனிதனுக்கும் உள்ள தொடர்பை அவங்க அத்தனை தெளிவா புரிஞ்சு வச்சிருந்தாங்க. சரி, இவ்வளோ ஆழமான அறிவியல் உண்மைகளையும் குவாண்டம் துகள்களையும் பத்தி பேசிட்டோம். இப்போ உங்களுக்கே ஒரு கேள்வி எழலாம். என்ன கேள்வி? இதையெல்லாம் தெரிஞ்சுக்கிறது இன்னைக்கு காலையில எழுந்து ஆஃபீஸ் போய் டிராஃபிக்ல சிக்கி இஎம்ஐ கட்டி மன அழுத்தத்தோட குடும்பத்தை நடத்துற ஒரு சாமானியனுக்கு எப்படி பயன்படும்? இந்த சுத்தவெளியும் வேதானும் அவனோட அன்றாட பிரச்சனைகளை தீர்த்துடுமா? கண்டிப்பா இது எனக்கும் இருக்கிற கேள்விதான். இந்த ஆற்றல் அலைகள், காந்த களங்கள் எல்லாம் தத்துவ படிப்புக்கு நல்லா இருக்கும். ஆனா இது எப்படி பிராக்டிக்கலா என் வாழ்க்கைய மாற்றும்? இங்கதான் மகரிஷி வெறும் தத்துவத்தோட நின்று விடாம மனவளக்கலை அப்படிங்கிற ஒரு வாழ்வியல் முறையை முன்வைக்கிறாரு. உங்களோட ஒட்டுமொத்த பிரச்சனைகளுக்கும் காரணம் உங்களோட ஜீவகாந்த ஆற்றல் வீணாக சிதறடிக்கப்படுறதுதான். ஓ, அந்த ஆற்றல் கசிவுதான் காரணமா? ஆமா, நீங்க மனதை உங்க உயிருடன், அதாவது அதோட மூலத்துடன் ஒன்று செய்ய பழகும்போது உங்க மனதோட அலைச்சூழல் வேகம், அதோட ஃப்ரீக்வன்சி கணிசமா குறையுது. அப்படி குறையும்போது உங்களுக்குள்ள நுண்மான் நுழைபுலன் அப்படிங்கிற ஒரு திறன் பெருகும். ஒரு நிமிஷம், நுண்மான் நுழைபுலன் அப்படின்னா அதாவது ஒரு விஷயத்த மிக நுட்பமா ஆழமா புரிஞ்சுக்கிற சப்டில் இன்டெலெக்ட் அப்படிதானே? சரியா சொன்னீங்க. இந்த நுட்பமான அறிவு வேலை செய்ய தொடங்கும்போது நீங்க எந்த பிரச்சனையையும் மேம்போக்க அணுக மாட்டீங்க. எந்த வேலையை செஞ்சாலும் அதோட முழுமையா ஒன்றிப் போய் சிறப்பா செயல்படுவீங்க. அப்போ எதனால மன அழுத்தம் வருது, எதனால ஆற்றல் வடிகிறது அப்படிங்கிற விழிப்புணர்வு நமக்கு வந்துடும். கரெக்ட்.
இத அடையறதுக்கு தியானம் அப்படிங்கிறது நேர ஒதுக்கி காவி உடுத்திக்கிட்டு காட்டுக்கு சென்று கண்ண மூடி அமர்வது இல்லைன்னு மகரிஷி அடித்து சொல்றாரு. அப்பா, இது ஒரு பெரிய விடுவிப்பா இருக்கு. ஏன்னா தியானம் என்றாலே எல்லாவற்றையும் துறந்து விட்டு உட்கார்றதுன்னு ஒரு பிம்பம் நம்ம கிட்ட இருக்கு. அந்த பிம்பத்தை உடைக்கிறது தான் இதோட நோக்கமே. நம்ம அன்றாட வாழ்க்கையிலேயே ஒவ்வொரு நாளும் நம்ம எண்ணங்களும் சுத்தி இருக்க மனிதர்களும் நமக்குள்ள என்னென்ன மாற்றங்களை ஏற்படுத்திட்டு இருக்காங்கன்னு அப்போதைக்கப்போ உற்று கவனிக்கிறதே நிஜமான தியானம்தான். ரொம்ப பிராக்டிக்கலான ஒரு அப்ரோச். ஆமா, அந்த உண்மையை உணர்ந்து நம்ம காந்த ஆற்றலை தேவையில்லாத இடங்கள்ல சிதற விடாம சரியான வழியில பயன்படுத்திக்கிறதே தியானத்தோட அடிப்படை. ஒன்றி ஒன்றி நின்று அறிவை பழக்க பழக்க உறுதி நுட்பம் இவை அதிகமாகும் அப்படின்னு மகரிஷி கூறுவதே இதத்தான். அந்த கருமையத்துல அறிவை ஒன்ற செய்வதே சிறப்பான தவம். எவ்வளவு எளிமையான ஆனா மிக ஆழமான விளக்கம். இந்த உரையாடலோட ஒவ்வொரு பகுதியும் என் சிந்தனையில பல புதிய கதவுகளை திறந்து விட்டுருக்கு. இது கேட்டுட்டு இருக்கிற உங்களுக்கும் இதே அனுபவம் தான் கிடைச்சிருக்கும்னு நம்புறேன். இந்த தேடலை நாம ஒரு முறை சுருக்கமா தொகுத்து பார்த்துருவோம். கண்டிப்பா. இந்த மாபெரும் பிரபஞ்சத்தோட சுத்த வெளியில உருவான அதே குவாண்டம் ஆற்றல் தான், அதாவது அந்த யோகான் ஆற்றல் தான் பரிணாமம் அடைந்து இன்னைக்கு நம்ம உடலுக்குள்ள கருமையத்துல ஜீவகாந்தமா இயங்குது. ஆமா. உடலை இயக்குனது போக எஞ்சிய காந்த ஆற்றல் நம்ம ஐம்புலன்கள் வழியா சிதறி உலகப் பொருட்களோட தொடர்பு கொள்ளும்போது அதுவே மனமா எண்ணங்களா மாறுது. இத ஆழமா உணர்ந்து அந்த எண்ணங்களோட மூலமான நம்ம உயிரை கவனிக்கிறதே உண்மையான தியானம். இதத்தான் நம்ம சித்தர்களும் தமிழ் இலக்கியங்களும் இந்து புராணங்களும் பலவிதமான குறியீடுகளாகவும் பாடல்களாகவும் நமக்கு விட்டு சென்றிருக்காங்க. மிக நேர்த்தியான தொகுப்பு. இந்த தெளிவு உங்களுக்கு கிடைக்கும்போது நீங்க உங்களை தனித்த ஒரு உயிரினமா பிரபஞ்சத்திலிருந்து துண்டிக்கப்பட்ட ஒரு துரும்பா பார்க்க மாட்டீங்க. இந்த மாபெரும் பிரபஞ்ச பெருங்கடல்ல நீங்களும் ஒரு அலை அப்படிங்கறத முழுமையா உணர்வீங்க. அந்த புரிதலே மனிதனோட பல அகச்சிக்கல்களையும் ஈகோவையும் சுக்கு நூறா உடைச்சிடும். ரொம்ப சரியான வார்த்தைகள். அந்த மாபெரும் பெரும் கடலோட அலைகள் நான் தான் அப்படின்னு உணர்றது அற்புதம். இந்த ஆழமான தேடலை முடிக்கிற தருவாயில உங்களுக்காக, ஆமா இதை இப்போ கேட்டுட்டு இருக்க உங்களுக்காக ஒரு கேள்வி நான் முன்வைக்க விரும்புறேன். மகரிஷியோட அந்த அடிப்படை விதியை மறுபடியும் நினைவு கூறுங்கள். மனம் எதை கவனிக்குதோ அதுவாகவே மாறுது. ஆமா, ரொம்ப முக்கியமான ஒரு விதி. சற்று உங்களை நீங்களே கேட்டுக்கோங்க. இன்றைய டிஜிட்டல் உலகத்துல முடிவில்லாத தகவல்கள்லையும் சமூக வலைத்தளங்கள்லையும் தொடர்ச்சியான செய்திகள்லையும் உங்க புலன்கள் வழியா இந்த விலைமதிப்பற்ற ஜீவகாந்த ஆற்றலை நீங்க எந்த அளவுக்கு சிதறடிச்சிட்டு இருக்கீங்க? சிந்திக்க வேண்டிய விஷயம். உங்க மனம் எதை அதிகமாக கவனிக்குதோ அதுவாகவே உங்களோட ஒட்டுமொத்த ஜீவகாந்தமும் உருமாறுதுன்னா இந்த நொடியில உங்க மனம் என்னவாக மாறிக்கிட்டு இருக்கு? உங்களோட ஆற்றல் எங்க கசிந்து கொண்டிருக்கு? இது குறித்து சிந்தியுங்கள். மருத்துவமனை எக்ஸ்ரேக்கள்ல என்றுமே பிடிபடாத உங்க மனதோட ரகசியம் நீங்க செலுத்துற கவனத்துல தான் ஒளிஞ்சிருக்கு. அடுத்த ஒரு ஆழமான தேடல்ல உங்களை சந்திக்கும் வரை தொடர்ந்து சிந்தியுங்கள்.